எல்லாம் நன்மைக்கே. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் அமைய இறைவன் துணை இருப்பார். இறைவனை மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. இறைவன் நினைத்தால் வெற்றியை வசப்படுத்த முடியும். ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நம்மை எப்படி சிலுவையில் அறைந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக தண்டனை ஏற்றாரோ, அதே போல கடவுள் மனிதரூபம் எடுத்து பாவ புண்ணியங்களை கணித்து நமக்கு என்னென்ன பலன்கள் எவ்வப்போது கிடைக்க வேண்டுமோ அவ்வப்போது அந்த பலன்களை எல்லாம் நமக்கு வழங்கி வருகிறார் என்பது திண்ணமான உண்மையாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு மனிதன் தேடத்தான் செய்கிறான், தேடி ஓடத்தான் செய்கிறான். எப்படி வாழ்வது என்பதை மனிதன் முடிவு செய்கிறான். எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதை கடவுள் முடிவு செய்கிறார். வெற்றியை வசப்படுத்த எல்லாமே நடக்கிறது. ஆனால் நல்ல வழியாக இருந்தால் பலன் சீக்கிரமாக கிடைக்கிறது. கெட்ட வழியாக இருந்தால் பலன் கிடைப்பது தாமதப்படுகிறது. அப்படி கிடைத்தாலும் நல்ல பலனாக அது இருப்பதில்லை. எப்படி வாழ்கிறோம் என்பதை கடவுள் நிர்ணயித்து தருகிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புங்கள். உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் மட்டுமே நிர்ணயம் செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையை என்னால் மட்டுமே நிர்ணயம் செய்ய முடியும். யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. எவரும் எதையும் நெகட்டிவாக செய்து விட முடியாது. பாசிட்டிவாக செஞ்சால் சூப்பராக அமையும். நன்றி. அனைவருக்கும் நன்றி.